நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ரமேஷை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நீ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது வச்சு செய்கிறாங்கப்பா. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கட்டில் நல்லா அளந்து பார்த்து எடுக்கணும். அப்போ தானே நாங்கள் ஃபேமிலியாக வந்துட்டு அதில் படுக்க முடியும். என்ன மாமா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை சரியாக சொல்லிட்டீங்க மாப்பிள்ளை, உங்கள் விருப்பம் இனிமேல் எதுவோ அதுதான் இந்த வீட்டில். ரம்யா கடுத்து நீங்கள் தானே மாப்பிள்ளை எனக்கு எல்லாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஐயோ மாமாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ரம்யா சொல்லும், இங்கே பாரு உனக்காண்டி எனக்காண்டி தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் நீங்கள் என்னடா வாய் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கீங்க, போங்க போய் மேடத்தோட ரூமில் கட்டில் வந்துட்டு எப்படியெல்லாம் போடலாம், என்ன சைஸில் போடலாம்னு அளந்துட்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்னப்பா இது, இங்கே பாருங்க எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு இப்போ எடுக்கிற கட்டில் வந்துட்டு ஓகேவா தான் இருக்கு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, என் தங்கத்தை நான் இப்போயிலேருந்தே வந்துட்டு தாங்க வேணாமா, அதனால நான் கண்டிப்பாக உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒத்த காலில் நிற்க, ஐயோ முடியலடா முடியல, இவன் ஏன் தான் இந்த அக்கப்போர் பண்ணுறான்னு தெரியவே இல்லையே. நம்ம ஒரு பிளான் போட்டால் அது கடைசியில் சொதப்பிக்கிட்டு வலிக்கிக்கிட்டு போய் விழுந்துருது. ஆனால் நமக்குன்னே வந்து சிக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு மைண்ட் வைஸ்லேயே எங்கள் அப்பா வந்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே கண்டுக்காமல் நைஸாக அப்படி திரும்பிக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க, ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு எனக்கு இப்போ இருக்கிறதே போடும், தயவுசெய்து எப்பா இவங்களாம் போக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு டென்ஷனாக கிளம்புற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு, மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவளுக்கு பிடிக்கலன்னா இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவா, மற்றபடி ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டால அதனால தான் இப்படி, நீங்கள் இந்த வீட்டு கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது எது பிடிக்கோ அது மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல மாமா இருக்கட்டும் மாமா, ரம்யா பற்றி தான் எனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் மறுபடியும் வந்துட்டு நம்ம ரம்யாவும் ரமேஷும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ரம்மிச்சலம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ரமேஷ் கத்திக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு ரம்யா விறுவிறுன்னு டென்ஷனாக வர மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. இவனை இன்றைக்கி ஒரேடியாக போட்டு தள்ளிட வேண்டியதான், நம்மளை சுற்றின கிறகம் என்னையோட முடியட்டும், இவன் தொல்லை ஓவர் தொல்லையால் இருக்குது, எங்கிட்டு திரும்பினாலும் அக்க போகிறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து பார்க்குறாங்க. இதை வச்சு சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கீழே வர்றாங்க. அப்படியே வந்துட்டு நெஞ்சுக்கிட்ட வச்சு, ஏய் உன்னோட தொல்லை தாங்க முடியல, இப்படி சுட்டேன்னு வச்சுக்கோ போய் சேர்ந்துருவேன், நான் அவ்வளோ தூரம் உன்னை பிடிக்கலன்னு சொல்லியும் என் பின்னாடி எதுக்கு சுற்றி வந்துக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் உன்னால் பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கு, எனக்கு தொந்தரவாக கொடுத்துக்கிட்டு இருக்க, ஒழுங்காக ஓடி போயிரு பார்த்துக்கோ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு ரம்மி சொல்லும், என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னை தாராளமாக சுடு, நான் சாக ரெடி, ஆனால் அந்த இதயத்தில் மட்டும் சுட்டுறாத, ஏன்னா நீ தான் அங்கே இருக்க, என்ன சுட்டா வலிக்குதும் உனக்கு தானே வலிக்கும், அதனால தான் மற்ற எந்த இடத்துல வேணால் சுடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயையே இது முத்துன லூஸ் ஆச்சே அப்படின்ற மாதிரி ரம்யா மைண்ட் வைஸ்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. இங்கே பாரு என் கண்ணில் காணாமல் என்கிட்ட போய் செத்து தொலை, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஒழுங்காக போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த தக்க வந்துட்டு ரமேஷுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அடுத்து வந்துட்டு ரமேஷ் மாடியில் நிற்காப்புல, ரம்யா இங்கே பாரு என்னை நீ சாக சொன்னீங்களே, அதான் நான் சூசைட் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாடியில் காலத்து கீழே தொங்க போட்ட மாணிக்கு நின்றுக்கிட்டு இருக்கு. கார்த்தி பிடிச்சாலும் தான் பிடிச்சா, ரம்யாவுக்கு இப்படி ஒரு ஆகப்பட்ட லூசு பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரம்யாவுக்கு ஏற்ற ஜோடி இந்த ரமேஷ் தான். ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு கேரக்டருக்கு இப்படிலாம் வந்துட்டு நைஸாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்குது. அதாவது அந்த சீரியல்லே ரமேஷ் வந்துட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாப்புல, இதுலேயும் வந்துட்டு அவரோட டியூட்டியை கரெக்டாக பார்க்குறாரு. இவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே சீரியல் வந்துட்டு நல்லா ஃபன்னாக காமெடியாக போய்கிட்டு இருக்கு. ரம்யா வந்துட்டு தொல்லை கொடுக்குறதுல இவர் பயங்கரமாக, அதாவது ரம்யாவை பிஸியே வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பிஸியாகவே மற்ற எந்த ஒரு பிளான்லையும் வந்துட்டு கவனத்தை செலுத்தாமல் அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இடையிடையிலே கார்த்திக்கு தீபாவுக்கும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப செப்பரேட்டாக காமிக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. ரம்யா வந்துட்டு டே இறங்கி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது.